திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவும். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எப்பொழுதும் போல 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி தனலட்சுமி அம்மையார், தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். விநாயகர் துதி. பிடியதனுருவுமை கொளமிகு அறியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வள்ளி வளமுறை இறைய. திருச்சிற்றம்பலம். 27 ஆசிரியர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரச சுந்தர, திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூர தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சிவ சிவா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் ஆடுவதற்காக மீண்டும் தனலட்சுமி அம்மா. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய இருட்கடவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் பேரானந்தத்து பெரிதாயிருக்க பெற்றீர்கள். அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணிசேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிட்டம்பலம். நன்றி ஐயா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சென்னை மாகாணத்தில் வசிக்கக்கூடிய தாம்பரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி மகேஸ்வரி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. மனமே மொழிகளால் அத்தனை அடியார் அடியார் பெருமக்களையும் வணங்கி வாழ்த்துகிறேன். இந்த நாள் இணைய நாளாக திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி போற்றி. என் வாழ் முதலாகிய பொருளே உலர்ந்தது பூங்கழற்கினை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்தெமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழு சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானி ஏற்றுயர் பொழியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள். எம்பெருமான் பள்ளி எழுந்தருள். அருணன் இந்திரன் திசையணுகினன் இருள் போல் அகன்றது உதயம் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ நயன கடிமலர் மலர மற்றநலம் கண் திரண்டிரை அறுபத ஊரல்வன இவையோர் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானி அருள் நீதி தர வரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தரு. அருள் நீதி தர வரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தரு. பூவின பூங்குயில் பூவின கோழி இயம்பின இயம்பின சங்கம். ஒரு பாட்டு படிச்சா போதும். ஆமா, நன்றிங்கய்யா. அது திருமந்திர ஓசை. ஆமா, திருமந்திர ஓசைன்றது ஒரு பாடல் தான் அங்க அனுமதி. நன்றிங்க. நல்லது நல்லது நல்லது. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்ற நூலிலிருந்து
நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு தளத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற இந்த அதிகாலையில் சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்று குவித்து நம்ம எல்லாம் ஒருங்கே ஒத்திசைவோடு ஒன்றிசைத்து ஒன்று இணைத்திருக்கக்கூடிய அந்த திருவருள் கருணைக்கும் மனமொழி மெய்களாலே நன்றி சொல்லி வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். பிறந்து மொழி பயின்று நமக்கு இந்த உலகத்தை அறிமுகம் செய்து இந்த உலகத்திலே கொடுத்த அனுபவங்களை காரணமாகவும் முதலில் காரியமாகவும் காரிய குருவாக வந்து நம்மை அனுபவப்படுத்தி அந்த அனுபவத்திலே செய்த காரியத்தின் விளைவாக நன்மை தீமைகளை நமக்கு சுட்டி காட்டி காரியமாக வந்து பிறகு காரண குருவாக வந்து பிறகு காரணத்திற்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய கர்த்தாவாக வந்து இதுதான் விளைவு என்று சொல்லி செயல் விளைவை நமக்கு கொடுத்து அனுபவத்தை கொடுத்து சிவகுருவாக வந்து எம்பெருமான் திருவடிகளை நம்முடைய உடம்புக்கு மத்தியில் உடம்பிலே புருவ நடுவிலே எம்பெருமானுடைய திருவடியை காண்பித்து வாழும்போதே ஜீவன் முக்தர்களாக இருக்க வழிகாட்டிய அந்த சிவகுருவுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழையும். சமாதி பாதம், சத்தினி பாதம், வாழும்போதே முக்தி பேரு, இதெல்லாம் சாத்தியம்னா நிச்சயம் சாத்தியம். அத்தனையும் குருநாதருடைய அருளால் அது நிகழும். திருவள்ளுவர் கருணையினாலே வாழும்போது அந்த பேரின்ப வாசலை நாம் தொட முடியும். அதுதான் ஜீவன் முக்தர்கள் சொல்லுவாங்க. வாழும்போதே அந்த பேரை பெற்றவர்களுக்கு, திருவடி பேர் பெற்றவர்களுக்கு ஜீவன் முக்தர்கள் பேரு. அவர்கள் தான் சமாதி நிலையை அடையக்கூடியவர்கள். எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எக்கோலம் கொண்டாலும் எந்த சூழ்நிலையும் தன்னைத்தானே ஒடுக்கிக் கொள்ள ஆற்றல் பெற்றவர்கள் குருநாதருடைய அருள் பெற்றவர்கள். எந்த சூழலிலையும் தன்னைத்தானே ஒடுக்கி தன்னகத்தே துருவ நடுவிலே லயித்திருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அவர்களுக்கு கால நேரம்லாம் கிடையாது, நியதிகள்லாம் கடந்து அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் தன்னை ஒடுக்கிக் கொள்ள ஆற்றல் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட பெருநிலையை, அந்த பெருநெறியை, அந்த திருநெறியை குருநாதர் மூலம் நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய அடியார்கள் பெருமக்களுக்கும் அந்த அற்புதமான நிலை, அந்த மோன நிலை, அந்த புருவ நடுவில் எம்பெருமானை பார்த்து தரிசித்து ஏகாந்தமா இருக்கக்கூடிய கலையை, அந்த கேசரி யோகத்தை திருமூலன் மூலமாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த வகுப்பு இந்த ஞான வகுப்பாக, அதாவது எழில் ஞான பூசை. எழில் ஞான பூசைன்னா உடலால செய்கிற பூசை, மனதால் செய்கிற பூசை, பிறகு ஆத்மார்த்தமாக செய்கிற பூசை, அப்படி வகைப்படுத்தும் பொழுது இதுவே எழில் ஞான பூசை ஆகி விடுகிறது. ஒரு நடுவை நீங்க பார்க்கறது எழில் ஞான பூசை. உடலால போய் பண்றதை விட, மனதால பண்றதை விட, ஆத்மாவில பண்றதை விட இது எல்லாம் ஒருங்கே சென்று எம்பெருமான் திருவடியிலே ஒன்று நந்திஸ்தானத்திலே ஞானஸ்தானத்திலே ஒன்று இருக்கும் பொழுது அதுவே மொத்த வழிபாடாக நின்று விடுகிறது. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஞானத்தினாலே நீங்கள் சரியையும் கிரியும் யோகத்தையும் அடையலாம் என்று சொல்லி வந்திருக்கிற அடியார் பெருமக்களுக்கு அந்த யோக நெறி வாய்க்க வேண்டும், கேசரி யோகம் வாய்க்க வேண்டும். இல்லற தர்மத்தில் இருக்கக்கூடிய, இல்லறத்தில் கடைபிடிக்கக்கூடிய, இல்லற தர்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன் முத்தர்களுக்கும், அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த பரியங்க யோகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் கேசரி யோகத்துக்கு அடுத்து உள்ள தலைப்பு, அதாவது பரியங்க யோகத்தில் 10வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். நேத்து 9வது பாடல் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 10வது பாடல் பார்க்க போறோம். பரியங்க யோகத்தில் 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். அடியனுடைய கணினி கொஞ்சம் தாமதமா வருது, வந்துட்டேன். திருச்சிற்றம்பலம். பாடலுக்கு போகலாம். வெள்ளி ஊருகிய பின் பொன்வழி ஓடாமே கள்ளத்தட்டானார் கரியிட்டு மூடினார் கொல்லி பரிய குழல் வழியே சென்று அள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரே.
வெள்ளி உருகி பின் பொன் வழி ஓடாமே கள்ளத்தட்டானார் கரியிட்டு மூடினார் கொல்லி பரிய குடல் வழியே சென்று அள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரே. திருச்சிற்றம்பலம். பாடலுக்கான லாஸ்ட் லைன் வள்ளி வருதுங்க ஐயா. அம்மா வள்ளியா அள்ளியா ஐயா? கடைசி லைன் வள்ளின்னு வருது. வள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரேங்க. இங்க தர்மயாதனம் ஆவா ஆவா. புத்தகத்துல ஆ போட்டுக்குதுமா, அள்ளி போட்டுக்குது. சரிங்க ஐயா. எந்த இங்க வா வா வருது. போட்டுக்குது. கடைசி அதாவது வெள்ளி உருகி பின் பொன் வழி ஓடாமே கள்ளத்தட்டானார் நல்லா கரியிட்டு கறி. மூடினார் கொல்லி பரிய குடல் வழியே சென்று அள்ளி உண்ணாவில் அப்படின்னு வருது. அள்ளின்னா எடுத்து வாடுறோம்ல, அள்ளி எடுக்கிறாங்கல்ல, என்ற அது வா மாதிரி இருக்கு. அதனால அள்ளி. எழுத்து இல்ல அது மிஸ்டேக். சேர்த்து பாடும்போது இந்த எதுகை மொழியோட போட்டிருப்பாங்கம்மா. சரிங்க. ஆமா, பாருங்க இதை வரையறுங்க. நம்ம இந்த பதமா பிரிச்சு பார்த்தலாம். வெள்ளி உருகி பின் பொன் வழி ஓடாமே கள்ளத்தட்டானார் கள்ளத்தட்டானார் தட்டனார் அப்படின்னு தட்டான்னு சொல்லுவாங்கல்ல, கள்ளத்தட்டானார் கரியிட்டு மூடினார் கொல்லி பரிய குடல் வழியே சென்று அள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரே. இது பாட்டு. மீண்டும் ஒரு முறை திருப்பி ஒரு முறை படிக்கிறேன். வெள்ளி உருகி, வெள்ளினா சுக்கிலம், வெள்ளி உருகி பின் பொன் வழி ஓடாமே கள்ளத்தட்டானார் கரியிட்டு மூடினார் கொல்லி பரிய குடல் வழியே சென்று அள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரே. இப்ப பாடலுக்கான பொழிப்புரையை பார்ப்போம். தர்மயாதனம் விளக்கத்தை பார்த்துருவோம். பிறகு மற்ற விளக்கங்கள் ஏதாவது இருந்தா நம்ம பார்ப்போம். பரியங்க யோகம் செய்பவருக்கு வெண்பால் உருகி செம்பாலில் வீழாதபடி அவரது உள்ளத்து உள்ளே ஒளிந்து நிற்கும் சிவபெருமான் எல்லாவற்றிற்கும் சாட்சியாய் நிற்கும் தனது திருவருளை கொண்டு தடுப்பான். அந்த யோகியர் தமது மூல அக்னி மூண்டெறிய சுழுமுனை வழியே சென்று அள்ளி உண்ணும்படி அமுதத்தை அவர் நாவடியில் பொருந்த வைத்தும் உள்ளான். திருப்பி ஒரு முறை அந்த விளக்கத்தை படிக்கிறேன். நீங்க எல்லாம் பக்குவப்பட்டவங்க தான், உங்களுக்கு தனியா விளக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் அனுபவத்தில் மேலோங்கி இருக்கிறவங்க தான் நீங்க எல்லாருமே. பரியங்கம் யோகம் செய்பவர்களுக்கு வெண்பால் உருகி செம்பாலில் வீழாதபடி அவரது உள்ளத்துள்ளே ஒளிந்து நிற்கும் சிவபெருமான் எல்லாவற்றிற்கும் சாட்சியாய் நிற்கும் தனது திருவருளை கொண்டு தடுப்பான். அதுவன்றி அந்த யோகியர் தமது மூலாகினி மூண்டறிய சுழுமுனை வழியே சென்று அள்ளி உண்ணும்படி அமுதத்தை அவர் நாவடியில் பொருந்த வைத்தும் உள்ளான். இது பொழிப்புரை. இன்னொரு பொழிப்புரைய அடியன் வாசிக்கிறேன். ஏன்னா வெள்ளி சுக்கிலம் உருகி வெளிப்பட்டு பொன்வழி பொன்னிற சுரோனிதத்தில் சென்று சேராமல் சேமிக்க கள்ளத்தட்டானார் கரியிட்டு மூடினால் மறைந்திருந்து அருளும் பரம்பொருள் அறிவாகிய கரி கொண்டு காத்து தடையிட்டுள்ளார். கொல்லி பரிய குடல் வழியே சென்று நெருப்பு பற்ற ஊதுகுடல் வழியே பற்ற வைத்து பொன்னகை வள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரே. இந்த புத்தகத்துல வள்ளின்னு தான் இருக்கு. மாணிக்கவாசனார் புத்தகத்துல வள்ளின்னு இருக்கு, தர்மயாதனத்துல அள்ளின்னு இருக்கு. உண்ணாவில் அடக்கி வைத்தார். வள்ளிதான். அம்மா வள்ளிதாங்க ஐயா.
ஆமா. பாத்துக்கலாம். இந்த பாத்துக்கலாம் இருங்க. வள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரே, சந்திரனாகிய குமிழி அண்ணாக்கில் தேக்கி வைத்துள்ளார். கள்ளம், மறைப்பு, தட்டார், பொற்கொல்லர், பரம்பொருள், கரின்னா தடை, கொல்லின்னா நெருப்பு, பரிய பற்றி கொள்ள, குடல்னா ஊதுகுடல், நடுநாடினா வள்ளி. இப்போ நடுநாடி வள்ளின்னு சொல்றாங்க. நடுநாடினா வள்ளி, சந்திரன், சந்திர மண்டலம், பொற்கொல்லர், பொன் உருக்கு, கரி, ஊதுகுடல், நெருப்பு இவற்றை பயன்படுத்துவர். இது இங்கே பரியங்க யோக உருவகமானது. சரி, இப்போ 2 புத்தகத்துல இருந்து நான் பொழிப்புரை வாசிச்சிருக்கேன். ஒரு புத்தகத்துல வள்ளின்னு வருது, இங்க வள்ளின்னா சந்திரன், அதாவது சுழுமுனை சந்திர நாடி குறிக்கக்கூடியது. அள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரு அப்படின்னு தான் எங்க இருக்கு, தர்ம யாதனத்தில் இருக்கு. 2த்துக்கும் பொருள் பார்த்துருவோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ முதல் வரி அப்படியே இப்ப தர்ம யாதனத்துல இருந்து பார்த்துட்டோம், ஒரு மாணிக்க வாசகனாருடைய பொருள் இருந்து பார்த்துட்டோம். அவங்க எல்லாம் பொருள் கூறிக்காங்களுக்கு ஒரு உரைநடையா என்ன பண்ணல, பிரத்யேகமா பேசல. இருந்தாலும் நம்ம பேசிடுவோம். சிவாய நம்ம, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இனி சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பா நம்ம அடியார்களுக்கு நம்ம இந்த போத பாட்டுக்கான பொருளை கொஞ்சம் கலந்து ஆலோசிப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வெள்ளி உருகி பின் பொன் வழி ஓடாமே, கள்ள தட்டானார் கரியிட்டு மூடினார். கள்ள தட்டானார். இப்ப இந்த பொற்கொல்லன் இருக்கிறான்ல, அந்த ஊதுகோல் வச்சு ஊதி அந்த நகையை சூடு பண்ணக்கூடிய, நெருப்புல சூடு பண்ணுவான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தட்டான் இருக்கிறான். அந்த தட்டானுக்கு பேர் இறைவன். அந்த இறைவன் என்ன பண்றான், அந்த மூலாக்னி காதல ஊதுறான், நம்ம உடம்புல ஊதுறான். ஊதி காபாக்னியை தூண்டி விட்டுறார். அந்த காமாக்னியே முதுகெலும்பு வழியா நேரா மூலாதாரம் கடந்து, சுவாதிஸ்தானம் கடந்து, மணிபூரகம் கடந்து, பிறகு அநாகதத்தை தொட்டு, அதுக்கப்புறம் தொண்டக்குழியை தொட்டு, அதுக்கப்புறம் பொருள் நடுவில் போய் நிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்யறான் அந்த தட்டான். அந்த வெள்ளி உருகின் பொன் வழியே ஓடாமே அப்படின்னா, முதல்ல ஆசை காமிக்கிற மாதிரி காமிச்சு, போகத்துக்கு கூட்டுன்னு போற மாதிரி போகத்துக்கு கூட்டுன்னு போய், ஏன்னா போகம்னா மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மனசுக்கு எந்த புல்ல காமிச்சா அது உள்ள வரும்ன்றது நல்லா தெரியும் இறைவனுக்கு. அப்ப எந்த புல்ல காமிச்சா அது உள்ள ஒடியாரன்றதுக்காக தான், எதை காமிச்சா உள்ள ஒடியாரம் மனசு அப்படின்றது நல்லா தெரிஞ்ச வித்தகத்தை வந்து அந்த பொற்கொல்லன். அவனுக்கு தட்டான்னு பேர். அந்த தட்டான் வெள்ளி உருகி பின் பொன் வழி ஓடாமே, கள்ள தட்டானார் கரியிட்டு மூடினார். கரியிட்டுன்னா தன் மாயையால கீழே சுக்கிலும் போகாம காப்பாத்திட்டார். அப்படி காப்பாத்தின சிவபெருமான் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக நிற்கும் தனது திருவருளை கொண்டு கொல்லி பரிய குடல் வழியே சென்று, அப்படி மூலாக்னியை மூண்டெறிய சுழுமுனை வழியே அள்ளி உண்ணும்படி அப்படின்றது தர்மயாதன சொல்லுது. அள்ளி உண்ணும்படி. இந்த அள்ளி உண்ணும்படின்றதுதான் நல்லா இருக்கும். எப்படி உண்ணும்படின்னா, உமிழ்நீர் தான் உயிர்நீர். உமிழ்நீர் தான் உயிர்நீர். பலமுறை நம்ம அந்த சேனல்ல, நம்ம அலைவரிசையில, நம்ம வகுப்புல சொல்லியிருக்கிறேன். கீழே துப்பக்கூடாது, கீழே துப்பக்கூடாது, துப்பக்கூடாதுன்னு நான் சொல்றது அதுதான். எச்சில துப்பக்கூடாது. அது இன்னைக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க. இன்சுலின் பேர் அதுக்கு. என்ன பேர் அதுக்கு? இன்சுலின் பேர். அள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரே. இந்த யோக பயிற்சி செய்யறவங்க நாக்கு கீழே அதிமதுரம், அப்புறம் வந்து சீரகம் சம்திங், அதாவது வந்து இந்த உமிழ்நீர் சுரக்கிற மாதிரி ஒண்ணு வச்சுக்குவாங்க. ஏன்னா பயிற்சியின் போது தாகம் ஏற்படும். வாசி யோகம் செய்யறவங்களுக்கு பயிற்சியின் போது தாகம் ஏற்படும். அப்படி தாகம் ஏற்படுறதுக்காக எழுந்து போகணுமே, நம்ம கை காலெல்லாம் எடுத்து அசைக்கணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க நாக்கிலே உள்நாக்குல வச்சுக்குவாங்க. அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா அது பாட்டுன்னு சுரக்கும். அந்த உயிர் நீர் சுரக்க 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 பயிற்சி அப்படியே அப்படியே ஏகமா அப்படியே மேலே என் கீழே போயிட்டு வந்துன்னு இருக்கும். அப்போ உமிழ்நீர்ல இருக்குது விஷயம். ஏன் அந்த உமிழ்நீர் ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். குழந்தை பிறந்த உடனேயே எடுத்து காம்புல வச்ச உடனே அது என்ன பண்ணுது, சப்பி குடிக்குது இல்ல, அது எதை குடிக்குதுன்னா உமிழ்நீர் தான் குடிக்குது. பால் குடிக்குது அது முதல் பட்சம். பால் இல்லைன்னா 2வது பட்சம் உமிழ்நீர் தான். அந்த உமிழ்நீரை தவம் பண்ணும்போது
உள்நாக்குல சாமி ஒளிச்சு வச்சிருக்காரு. அள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரே அமுதத்தை அப்படின்னா, அமுதம்னு சொன்னாலே அது உமிழ்நீர் தான். அமுதம்னு சொன்னாலே அது உமிழ்நீர் தான். இது எத்தனை பேருக்கு நம்ம புரிய வைக்கிறது? கொஞ்சம் புரிய வைப்போம். புதுசாலாம் ஒண்ணும் பெருசாலாம் என்ன பண்ணாது. கவனத்தை புருவ நடுவுல வச்சு உள்நாக்கு வழியா மேலும் கீழும் சுவாசம் பண்ணும் பொழுது சுரக்கக்கூடிய அமுதத்துக்கு, நீருக்கு அமுதம்னு பேரு. அந்த உயிர் நீரை பருகி, அதான் குடிநீர், அதான் உண்மையான குடிநீர், அதான் உண்மையான சுடுநீர், அதான் உண்மையான சுடு தண்ணி. அந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கணும். அந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு பசி தாகம் கிடைக்கும் வராது. அந்த தண்ணி குடிக்கிறவங்களுக்கு பசி தாகம் வராது. இதான் என்ன சொல்றாரு, வெள்ளி உருகி பின் பொன் வழியே ஓடாமே கல்ல தட்டானார் கரியிட்டு மூடினார் கொல்லி பரிய குடல் வழியே சென்று அள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தார். அப்போ இந்த இல்லற தர்மத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நேரம் இந்த பரியங்க யோகத்தை செய்யணும்னு கால அளவு வகுத்து கொடுத்த திருமூல நாயனார் 2.5 மணி நேரம் 2 மணி நேரம், அதாவது 5 நாழிகை. அப்புறம் கால அளவை வகுத்து கொடுத்தவர் போன பாட்டுல வயசு சொன்னார். 20 வயசு பெண்ணுக்கு, ஆம்பளைக்கு 30 வயசு. சரியான பருவம். அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த பரியங்க யோகத்துக்கு சரியா இருக்கும். ஆனா அது வீணைய போய் வீணா போய் வெறும் போகத்துக்கு போயிடாம அதை காப்பாத்தி சந்தான உற்பத்தி முடிஞ்ச பிறகு அதை போகத்தை யோகமாக மாற்றக்கூடிய கலைக்கு அவர்கள் மாறிவிட வேண்டும் அப்படின்றதுதான் போன பாட்டுல பார்த்தோம். முதல்ல எவ்வளவு நாழிகை செய்யணும்னு சொன்ன பரியங்க யோகத்துக்கு, அதாவது கணவனும் மனைவியுமா சேர்ந்து செய்யக்கூடிய அந்த யோகத்துக்கு பரியங்க யோகம்னு பேரு. போகத்துக்கு போற மாதிரி யோகத்துக்கு மாத்தக்கூடிய கலையை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதை கள்ளத்தனமா போய் திருடக்கூடியவனுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குமோ அது மாதிரி போகத்துக்கு போகக்கூடிய மனசை அப்படியே கணவன் மனைவி போல போய் சேர்ந்து அந்த மூலாதாரம், இடுப்பு, வயிறு, மார்பு, அப்புறம் தொண்டைக்குழி, அப்புறம் புருவ நடு, அங்க போய் நின்னுடணும். அப்படி நிற்கும் போது வெறுமனே சுக்கிலத்தையும் சுரோணத்தையும் செலவு பண்ணாம அப்படியே ஏகாந்தமா இருக்கக்கூடிய பயிற்சியை 2 பேரும் செய்யணும். அப்படி ஏகாந்தமா இருக்கிறவங்களுக்கு சிவனும் பார்வதியும் மாதிரி அர்த்தம். அப்போ அந்த நாகதோஷத்துக்காக வைக்கிற சிலையை நல்லா உத்து பாருங்க. 2 பாம்பு பின்ன மாதிரி இருக்கும், அதுல நடுவுல லிங்கம் இருக்கும். அது எதுக்குன்னா இந்த பரியங்க யோகம் செய்யறவங்களுக்கு உண்டான சின்னம் அதுதான். யாரெல்லாம் கணவன் மணியா இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை உடனே அடையலாம். ரொம்ப சுலபம். தனியா இருக்கிறவங்க தான் முதுகெலும்பு நேரா வச்சு கையை ஒரு காலம் மேல போட்டு சின்முத்திரையை போட்டு அவங்களே பெண்ணா இருந்து இறைவனை ஆம்பளையா மாத்தி பார்க்கணும். இங்க அப்படி இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் சேர்ந்து ஒரு பல்பை எரிய வைக்கலாம். அதான் பருவ நடுவு எரிய வைக்கலாம். இல்ல கீழே செலவு பண்ணலாம். அப்போ இந்த குணத்தை பத்தி நான் சொன்னேன். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். தமோ குணம் உடல் சார்ந்த குணம், உடலால் ஏற்படக்கூடிய உறவு. ரஜோகுணம் ஆளக்கூடியது, மனம் சார்ந்த விஷயம். சத்துவகுணம் உயிர் சார்ந்தது. அப்ப சத்துவகுணம் உள்ளவர்கள் அவங்களுடைய உறவு எப்படி இருக்குன்னா தவமாக இருக்கும். உணவு அடிப்படையில இந்த குணங்கள் மாறுபடுகிறது. மரபு அடிப்படையில இது மாறுபடுகிறது. குருநாதருடைய பார்வைப்பட்டோம்னா எல்லா குணமும் மாறிடும், சத்துவ குணமா மாறிடும். அப்ப குருவர்கள் துணை கொண்டு இந்த பயிற்சியை நம்ம செய்யணும். இந்த பயிற்சியை நம்ம எப்படி செய்யணும்? குருவர்கள் துணை கொண்டு செய்யணும். அப்ப எப்ப செய்யணும்? 60 வயசுக்கு மேலதான் இந்த பரியங்க யோகத்தை கத்துக்கணுமா? வாய்ப்பே இல்லை ராஜா. இளமையில் கல், இளமையிலேயே கத்துக்கணும். நமக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நமக்கு தான் இந்த பரியங்க யோகத்தினுடைய அருமை தெரியல. ஆனா இளமையிலேயே நம்ம சந்ததிக்கு என்ன பண்ணிடணும்? அதனுடைய ரகசியத்தை சொல்லணும். இவ்வளவு ரகசியங்கள் பொதிந்ததுதான் திருமந்திரம். எல்லா ஆகமங்களையும் தன் நகத்தை அடக்கி வைத்திருக்கிறது தான் திருமந்திரம். என்ன வெட்ட வெளிக்கு வந்ததுனால மதிப்பில்லாத போயிடுச்சு, அதனுடைய அருமை தெரியாம போயிடுச்சு. எது ஒன்றும் நமக்கு சுலபமா கொடுத்தா காதல வாங்கிக்க மாட்டோம் இல்ல. ஆமா, 4வது மாடியில ஏசி போட்டு உங்களுக்கு வகுப்படுத்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் போட்டா தானே உங்களுக்கு தெம்பா இருக்கும். வெட்ட வழியில விதைச்சதுனால இதுக்கு அவ்வளோ அதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாம போச்சு.
இதுதான் சொல்றாரு. அப்போ இந்த பரியங்க யோகம் யாருக்குன்னா கணவன் மனைவிக்கு. இருவரும் சேர்ந்து இறையாற்றலை, இந்த இயற்கையை, பிரபஞ்சத்தை எதிர்கொள்வதற்கு, வாழ்க்கை துணை நலத்தோடு தவம் மேற்கொள்வதற்கு இந்த பரியங்க யோகம் பயன்படுகிறது. அதுக்கான கால நாழிகை 5 நாழிகை. அந்த 5 நாழிகையை வகுத்து சொன்னவரு வயது சொன்னார். 20 வயசு பொண்ணுக்கு இருக்கணும், 30 வயசு ஆம்பளைக்கு இருக்கணும். அப்பத்திலிருந்தே ஆரம்பிக்கும் போது நல்ல பருவம், சக்தியை வீணாக்காம அப்படியே தவம் பயிற்சி செஞ்சு அப்புறம் நீ இல்லைனாலும் நீ நானுமா ஏகபோகமாய், நீ இல்லைனாலும் என்னால தனித்து உட்கார முடியுன்ற தெம்பு அந்த அம்மாவுக்கு வரணும். நீ இல்லைனாலும் நான் தனிச்சு தவத்துல உட்காருவேன்ற தெம்பு அவங்களுக்கு வரணும். ஆனா மனசை வெளியே விட்டுறக்கூடாது. மனம் ஒடுங்கிறதுக்காக தான் அந்த பயிற்சி. மனம் அலையிறதுக்காக அந்த பயிற்சி கிடையாது. இந்திரியங்கள்லாம் ஒடுங்கி புருவ நடுவுல நின்று ஏகாந்தமா இருக்கிற பயிற்சியை 2 பேரும் சேர்ந்து பயிற்சி எடுத்துட்டாங்கன்னா, நாளைக்கு பிரிஞ்சு எங்கேயாவது இருக்கும்போது அவங்க ஏகமா உட்காந்துக்குவாங்க. கணவன் மனைவியோடு சேர்ந்து நினைச்சு அதை நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உட்காந்து அந்த புருவ நடுவுல போய் தவத்து உட்காந்துருவாங்க. எவ்வளவு சுலபமான விஷயம் பாருங்களேன். முள்ளால் எடுத்திருக்காரு சாமி. போகத்தை யோகமா மாத்திருக்கிறார். அதான் பரியங்க யோகம். ஏன்னா நீங்க உட்காரனா உட்கார மாட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காருப்பா, கையடங்கி காலடங்கி உட்கார் சாமி, இன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்படி இருக்கணும்னு நீ என்ன பண்ணு, தவத்துல உட்கார் சாமின்னு உட்கார மாட்டோம். தவமா எனக்கா? போகமா அப்படியா அப்படின்னு சொன்னா, போகம்னா துள்ளி குதிக்கும், ஐ ஜாலின்னு. அப்போ போகத்தின் வழியை சாமி என்ன பண்ணிட்டாரு, யோகத்தை புகுத்துறதுக்கான வழியை தான் பரியங்க யோகத்துல சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்படி சொன்னவர் இன்னைக்கு என்ன சொல்ல வரான்றது பார்க்கலாம். வெள்ளி உருகி பின் பொன் வழி ஓடாமே கள்ள தட்டனார் கரியிட்டு மூடினார், கொல்லி பரிய குடல் வழியே சென்று அள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரே. அப்போ கவனத்தை இடுப்பு பகுதியில செலுத்தாம, வயிறு பகுதியில செலுத்தாம, மார்பு பகுதியில செலுத்தாம, தொண்டைக்குழியை செலுத்தாம டைரக்டா புருவ நடுவில் போய் நிறுத்தி அங்க ஏகாந்தமா இருக்கும் பொழுது, ஏகாந்தத்துல உள்நாக்கில் இருக்கக்கூடிய அந்த சுரபி சுரந்து நமக்கு அமுதத்தை ஊட்டி இருக்கிறார் சாமி. இதுதான் சாமியோட ரகசியம். அப்போ ஏகாந்தமா இருக்கு, மன ஒருமைப்பாடு இருக்கும்போது சுரக்கிற சுரபிக்கு பேரு ஏன்னா மன ஒருமைப்பாடு ஆயிடுச்சுல்ல, அப்ப சுரக்கிற சுரபிக்கு உயிர் நீர் அமுதம்னு பேர். உமிழ்நீர் எப்ப சுரக்கும்? உணவு பார்த்த பிறகு சுரக்கும். இறையை பார்த்த உடனே சுரக்கும். அந்த உமிழ்நீர் எப்ப சுரக்கும்? அந்த இறையை பார்த்த பிறகு சுரக்கும். 2 இறை, சின்ன ரா போட்டோம்னா இறை. உணவு பார்த்த உடனே சுரக்கும் உமிழ்நீர். இந்த இறையை பார்த்தாலும் உமிழ்நீர் சுரக்கும், அந்த இறையை பார்த்தாலும் உமிழ்நீர் சுரக்கும். 2 ரா தான் வித்தியாசம். 2 ரா தான் வித்தியாசம். 2 ரா தான் வித்தியாசம். சின்ன ரா போட்டா இறை, நம்ம இறைப்பை இருக்குல்ல, இறை இல்லைன்னா இறை இல்லை. அந்த மாதிரி அதுதான் இறையை வணங்கணும். உணவை வணங்கிட்டு சாப்பிடணுன்றதுக்கான அடையாளம் தான். அனுஷ்டானம் பண்றவங்க உணவை வணங்கிட்டு சாப்பிடுவாங்க. கையெடுத்து கும்பிட்டு உணவு மேல இருக்கணும், நம்ம கீழே இருக்கணும். ஏன்னா நம்ம உயிரை ரட்சிக்க, இறையை ரட்சிக்க வந்த இறை, இறையை ரட்சிக்க வந்த இறை, இறையனாருக்கு உணவு அமுது படைக்கிறோம். அப்போ 2த்துக்கும் உமிழ்நீர் வேணும். 2த்துக்குமே உமிழ்நீர் வேணும். அதான் சொல்றாரு, அல்னா அள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரு. சரி, இது தர்மயாதனத்துல அள்ளி சாப்பிடுற கலையை சொல்லியிருக்கேன். அள்ளின்னா அந்த உள்நாக்கு இருக்கிற அமுதத்தை, ஏகாந்தமா இருக்கும்போது சொல்லக்கூடிய அமுதத்தை சாப்பிட்டு ஏகாந்தமா இருக்கக்கூடிய கலையை சொல்றார் சிவபெருமான். நமக்கு கொடுத்த அந்த அமுதை உண்டு மகிழ்ந்து இருக்கலாம் அப்படின்றார். அங்க அமுது வச்சிருக்கிறன்ற புருவனோட வெற்றி பெற்றவர்கள், விந்து ஜெயம் செய்தவர்கள் என்ன அர்த்தம்னா, மனத்தை வெற்றி கொண்டவர்கள். தன்னுடைய மனத்தை வெற்றி கொண்டவர்களுக்கு விந்து ஜெயம் பெற்றவர்கள் அர்த்தம். அவனுக்கு தான் கோவிந்துன்னு பேரு. எவன் ஒருவன் தன் விந்தை ஜெயம் செய்து விட்டானா அவனுக்கு கோவிந்த ராஜன் பேர். தன்னுடைய சுக்கிலத்தை வென்றவனுக்கு கோவிந்தராஜன் பேர். சுக்கிலன்னா மனசு வெளியே விடாம, இந்திரியங்கள் வழியா வெளியே விடாம மனசை வெளியே விடாதவன் சுக்கிலத்தை காப்பாத்திடுவான். மனசை வெளியே விட்டோம் சுக்கிலம் போயின்னு இருக்கும். நான் தான் சொன்னேன், ஒரு காரை விரும்பினாலும் சுக்கிலம் போகும், ஒரு பெண்ணை விரும்பினாலும் சுக்கிலம் போகும். அதே மாதிரி பெண்ணுக்கு சுரோனிதம். ஆசைப்பட்டீங்கன்னா வெளியில அற்ப பொருளுக்கு நகை அது இதுன்னு அலங்கார பொருள் ஆசை வச்சீங்கன்னா சுரோனிதம் போகும்.
அதே ஆசையை எம்பெருமான் மேல வச்சிட்டீங்கன்னா சுரோனிதம் நின்னு போயிடும், மேல போயிடும். அப்ப யாருக்கு சக்தி பெருகும்னு சொன்னா, உடம்பு ஆற்றல் பெருகும்னு சொன்னா, நிலையில்லாத பொருள் மேல மனசு சுக்கிலத்தை செலுத்தாம, சுரோனிதத்தை செலுத்தாம, நிலையான பொருள்கள் மேல எம்பெருமானுடைய திருவடியில நம்ம சுக்கிலத்தையும் சுரோனிதத்தையும் கவனத்தை வச்சோம்னா, நம்ம வஜ்ர தேகம் பெறலாம், நீலாயுள் பெறலாம், நிறை செல்வம் பெறலாம். செல்வ நெடுமாடும் சென்று சேர்நோங்கி செல்வ மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமையே செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அப்ப உண்மையான செல்வத்தை நம்ம அடையலாம். அந்த உண்மையான செல்வத்தை நம்ம பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து திருவடி. அந்த திருவடி பேரை நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, இந்த வெள்ளி, கல்ல, கொல்லி, அல்லி அப்படின்ற எதுகை மோனையில சொல்லப்பட்ட இந்த பாடல்கான அர்த்தம் வள்ளின்னு சில பாடல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வள்ளிக்கு அர்த்தம் என்னன்னா சந்திரகலை, சந்திர நாடி. சந்திரன்றது தண்ணி, நீர். சூரியன்றது நெருப்பு. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுக்கு பேரு புருவ நடு. அவ்வளவுதான். மனம் கொண்டு போய் புருவ நடுவுல எம்பெருமான் சூரிய நாடியில, சூரிய நாடி அப்புறம் சந்திர நாடியில கொண்டு போய் என்ன பண்ண போறோம்? சேர்க்க போறோம். அப்படி யார் இந்த மனசை கொண்டு போய் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீணா அலையிற இந்த மனசை கொண்டு போய் இந்த சந்திரனை கொண்டு போய் கரெக்டா புருவனோட சூரியனோட சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு மேலாம் அல்லி உண்ணாவில் அடக்கி வைத்தார் என்ற மாதிரி வள்ளி உள்நாவில் அடக்கி வைத்தாரே அப்படின்னா, அப்படிப்பட்ட அமுதத்தை, ஒரு பராசக்தியை, ஒரு சுழுமுனையில நமக்கு பெரிய அமுதத்தை வைத்தாரே அப்படின்றதுதான் செய்தி. இந்த பயிற்சி நம்ம வயசான பிறகுதான் செய்யணும் அவசியம் இல்லை. எப்ப கிடைக்குதோ தெரிஞ்சுக்கின நாள்ல இருந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது சிவபெருமானுடைய பெரும் கருணையினால நீங்க மூவ் பண்ணலாம், தப்பில்லை. ஆனா இளமையில இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய பாடம். ஆமா, முதலிரவு இந்த வாழ்க்கையை தொடங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமா. அப்போ வீணே வெறுமனே உடலால மோதி ஒரு சலிப்புணர்ச்சிக்கு ஆளாகாம ஒரு 2 மணி நேரம் தவமாக மாற்றி பிறகு அற்புதமான ஒரு சந்தானத்தை பெற்றெடுக்கலாம். அப்புறம் உடல் புரிதல் ஏற்படும், மனம் புரிதல் ஏற்படும், உயிர் புரிதல் ஏற்படும். ஆத்மார்த்தமான தம்பதிகளாக அவர்கள் இருப்பார்கள். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் இழுக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஏகாந்த சக்திக்கு உண்டு. இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அப்ப 2 உயிர் சேர்ந்து இருக்கும் போது ஏகாந்தத்தில் தான் இருக்கிறது. அப்போ அந்த ஏகாந்தத்தை பெற்று இன்புறக்கூடிய நேரத்தில் எம்பெருமான் திருவடியை நினைக்கும் பொழுது அதற்கு 3 மடங்கு 6 மடங்கு பலன் அதிகரிக்கும். தனித்து உட்காரும் போது புருநடுவில் பார்த்தீங்கன்னா அப்போ பலன் கம்மி தான். மனம் ஒடுங்கின பிறகு வைக்கிற புருநடுவில் கவனத்தை வச்சீங்கன்னா அதனுடைய பலன் ஜாஸ்தி தான். ஏன்னா ஏகாந்தமா இருக்குல்ல. அப்ப ஏகாந்தமா இருக்கும்போது புருநடு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சட்டுன்னு போய் ஒட்டிக்கும். வெறுமனே நீங்க தனியா உட்காந்து பெரிய வெளியே போற மனசை கொண்டாந்து நிறுத்தினா நிக்காது. அப்ப போகத்தின் வழியே யோகத்தை மிக எளிமையாக நமக்கு இந்த பரியங்க யோகத்திலே திரும்பல நாயனார் நமக்கு எளிமையா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. தனித்திருப்பவர்களுக்கு, இந்த உலகத்தை தனியாக இந்த பிரபஞ்சத்தை எதிர்கொள்பவர்களுக்கு கேசரி யோகமும், இல்லற தர்மத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த போகத்தை யோகமாக மாற்றக்கூடிய அற்புதமான தர்மத்தை நமக்கு திருமல நாயனார் போதித்திருக்கிறார் என்று சொல்லி, அந்த உள்நாக்கில் இருக்கக்கூடிய அமுதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஏகாந்த நினைவில், அதாவது கணவன் மனைவி ஏகாந்தமாக இருக்கும் பொழுது புரு நடுவில் 2.5 மணி தியானங்கள் அங்கு அமர்ந்திருக்கும் பொழுது அப்போ சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிக்கு பேரு அந்த உள்நாக்கில் வைத்திருக்கக்கூடிய அமுதம் என்று பேர். அந்த அமுதத்தை பெறுவதற்கான எல்லா முயற்சியும் அடியார் பெருமக்கள் ஏகாந்தத்திலே பெற வேண்டும். இந்த ஏகாந்தத்தை பெறுவதற்காகத்தான் அத்தனை குறுக்கு வழியும் இன்றைக்கு சமூகம் தேடிக்கொண்டிருக்கிறது. பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புயல, கஞ்சா, அப்புறம் ட்ரக்கு, மாத்திரை, போதை ஊசி, இது எல்லாமே அந்த குறுக்கு வழியை தான் கொண்டு போய் விடுது. தன்னை மெய்மறந்து இருப்பதற்காகத்தான் இந்த உயிர் ஆசைப்படுகிறது. சிவானந்தம் மேலோங்கி இருப்பதற்கு தான் ஆசைப்படுது. அப்படி மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த உண்மையான சிவானந்தத்தை நேர்மையாக பெறுவதுதான் தவநெறி. அதுக்கு பேர் சிவநெறி. அந்த சிவநெறியை, அந்த சீரான வாழ்வு தரக்கூடிய அந்த நெறியை நல்ல குருநாதர் மூலியமா குறுக்கு வழியில போய் பெறாம, ஆமா, எவ்வளவோ மார்க்கங்கள் இருக்கு. அதுல எத்தனையோ மார்க்கங்கள் சன்மார்க்கத்துக்கு அப்பார் எம்பெருமானுடைய திருவடியை குருநாதர் மூலியமா பெற்று மேலான அந்த மோன நிலையை எல்லோரும் அனுபவிக்கணும். கேசரி யோகத்திலையும் அனுபவிக்கணும், பரியங்க யோகத்திலையும் அனுபவிக்கணும் என்று சொல்லி இல்லற தர்மத்தில் இருப்பவங்களுக்கும் அந்த யோகத்தை கடைபிடித்து தவநெறியிலே சிவபெருமானும் பார்வதியும் போல இருவரும் இருப்பதற்கான எல்லா வழியையும் சிவபெருமானே வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். அப்படி சொல்லி நமக்கெல்லாம் இந்த உண்மையை பகிரங்கமாக சொன்ன திருமூல நாயனார் பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி
அவருக்கு குருவாக இருந்த நந்தியம்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி, அவருக்கு குருவாக இருந்த அம்மையப்பருக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து குருவர்களுக்கும் திருவருளுக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை பாடிடலாம். வெள்ளி ஊருகி பொன் வழி ஓடாமே கள்ளத்தட்டானார் கரியிட்டு மூடினார் கொல்லி பரிய குழல் வழியே சென்று அள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரே. சில பாடல்கள்ல சில புத்தகங்கள்ல வள்ளின்னு வரும். வள்ளின்றதுக்கு சந்திரன் நாடின்னு சொல்லப்படுகிறது. இங்க அள்ளின்னும் போது அந்த அமுதத்தை அள்ளி பருகக்கூடிய வாய்ப்பை நமக்கு இறைவன் வைத்திருக்கிறார். அந்த அமுதத்தை தான் நம்ம பருகணும். உமிழ்நீர்ன்ற அமுதத்தை இறையை பார்த்தோன்னு சொன்ன இறைக்கு விளக்கம் கொடுத்தோம் அடியேன். சின்ன ரா போட்டா அது சாப்பாடு. அது சாப்பாடு சாப்பிட்ட அந்த சாப்பாடு பார்த்தோன்னே உமிழ்நீர் சுரக்குது இல்ல. அதுபோல உள்ள இருக்கிற இறையை பார்த்தேன். இறைவனை ஏகாந்தமா பார்த்த பிறகும் சுரக்கக்கூடிய அமுதத்துக்கு பேரு அமுதன்னு பேரு. அதுக்கு உயிர்நீர்னு பேரு. அந்த உயிர்நீரை உள்நாக்குல இருந்து பெறக்கூடிய அபூர்வமான சக்தி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. காலம் ஒன்றும் இப்போ தாழ்ந்து ஒன்றும் போயிடல, ஒன்றும் முடிஞ்சும் போயிடல, ஒன்றும் அந்திம காலமும் கிடையாது. இருக்கிற காலத்தை இந்த ஏகாந்தமா இருக்கிறதுக்கான வழி நம்ம செய்வோம். கூடுமான உள்ளம் காலையில அந்த மூச்சு பயிற்சியில ஒரு 16 முறையாவது நம்ம என்ன பண்ணணும், சுவாசத்தை கொண்டு போய் புருவ நடுவில் சேர்த்து மேலையும் கீழையும் இழுத்து அந்த புருவ நடுவில் இருக்கிறதுக்கான ஏகாந்தமா இருக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் குருநாதர் மனசுக்குள்ள, குருநாதர் கிட்ட இல்லையா, எனக்கு குருநாதர் கிடைக்கணும்னு ஆத்மாத்தமா நினைச்சு புருவ நடுவில் தவம் பண்ணும்போது நமக்கான குரு நம்மிடம் வந்து சேருவார் என்ற உண்மையை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். பாடலை எவ்வளோ சுருக்கமா முடிக்குமோ அவ்வளோ சுருக்கமா முடிச்சாச்சு. பெருமானுடைய பெரும் கருணையினாலே நீங்க எல்லாருமே இந்த பயிற்சிக்கு வரணுன்றதுதான் அடியனுடைய விருப்பம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பரியங்க யோகம் கணவன் மனைவிக்கான ஒரு யோகம், அற்புதமான யோகம். இதை நிச்சயம் வந்து எல்லாரும் பயிலணும். இது இன்னார் தான் இல்லை, இல்லற தர்மத்தில் இருக்கக்கூடிய வானப்பிரஸ்தம் சென்றவர்களுக்கும் சந்நியாசம் மேற்கொண்டவர்களுக்கு கேசரி யோகம் எப்படி ஒரு முக்கியமான யோகமோ அதுபோல இல்லறத்தில் இருந்து கொண்டு இந்த வாழ்வியலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் இந்த பரியங்க யோகம் என்று சொல்லி மீண்டும் வந்திருக்க அத்தனை அடியார்களுக்கு நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதைக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பித்த அத்துணை உள்ளங்களுக்கும் மனமாத நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மற்றும் யாவது நமச்சிவாயவே.